உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடலை கேட்குறதுக்கு யூடியூப், ஜியோ7, கானா நிறைய ஆப்ஸ் இருந்தாலும் அதுக்கெல்லாம் ராஜானா அது ஸ்பாட்டிஃபை தான். கிட்டத்தட்ட எல்லாருமே ஸ்பாட்டிஃபை யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் சோகமான விஷயம் என்னென்னா ஸ்பாட்டிஃபைல ப்ரீமியம் பே பண்ணணும். ஆனால் நிறைய பேர் ப்ரீமியம் பே பண்ணாமல் ஸ்பாட்டிஃபை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் இப்போ ஸ்பாட்டிஃபை ஆப் வச்சுட்டாங்க. இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷனாக நான் ஒரு ஆப் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த ஆப்பை ஸ்பாட்டிஃபை மாதிரியே யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் மியூசிக்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் வந்து நீங்கள் ப்ரீமியமே பே பண்ண தேவையில்ல. இந்தமாதிரி ஒரு ஆப்பை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதுக்கு முதல்ல உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச்சில் போயிட்டு ஸ்பாட்டிஃபைன்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். SPOTUBE ஸ்பாட்டிஃபைன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப் வரும். இந்த சிம்பிள் போட்டு இதை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்ஸ்டால் பண்ண அப்புறமா அதை வந்து ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்துட்டு உள்ளே வந்த உடனே உங்களுக்கு வந்து அலோவ் கேட்கும். இதை அலோவ் கொடுத்துங்க. செகண்ட் வந்து ஒரு அலோவ் கேட்கும், அதையும் வந்து அலோவ் கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு வந்து லெட்ஸ் கெட் ஸ்டார்டர் கொடுங்க. கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்தியாவை வந்து செலக்ட் பண்ணிங்க. கண்ட்ரியில் இந்தியா செலக்ட் பண்ணிவிட்டு லாங்குவேஜில் நமக்கு வந்து இங்கிலீஷ் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தமிழ் வேணால் தமிழ் வச்சுக்கோங்க. இது வந்து உள்ளே இருக்கிற அந்த செட்டிங்ஸ் இருக்கிற லாங்குவேஜ். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஆடியோ சோர்ஸ் வந்து எதுலேருந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்குது. யூடியூப் கொடுத்தீங்கன்னா லேட்டஸ்ட் சாங்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து எல்லா சாங்ஸுமே யூடியூப்பில் இருக்குது. அதில் இருக்கிற அந்த MP3 வந்து இதில் வந்து கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து ஸ்பாட்டிஃபைல யூஸ் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். குவாலிட்டி நல்லாயிருக்கும். இதில் வந்து நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து கனெக்ட் வித் ஸ்பாட்டிஃபை கொடுங்க. ஸ்பாட்டிஃபை கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறமா உங்களுக்கு ஸ்பாட்டிஃபை அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ண சொல்லும். இது வந்து டெஸ்டட் தான், நீங்கள் வந்து லாகின் பண்ணலாம். லாகின் பண்ணிவிட்ட அப்புறமா லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம ஸ்பாட்டிஃபைல இருக்கிற மாதிரியே நிறையா சாங்ஸ் வந்து இதில் கிடைக்கும். ஸ்பாட்டிஃபைல நம்ம எதுக்கு லாகின் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பாட்டிஃபைல வச்சுருக்க அந்த ப்ளேலிஸ்ட்லாம் வந்து இதில் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகிடும். அதனால தான் நம்ம ஸ்பாட்டிஃபை வச்சு லாகின் பண்ணுறோம். நார்மலாக லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தமாரி நம்ம ஸ்பாட்டிஃபைல வச்சுருக்க அந்த ப்ளேலிஸ்ட்லாம் எதுவுமே உங்களுக்கு வந்து வராது. நெக்ஸ்ட்டு ஹோம் கொடுத்துட்டு இதில் வந்து உங்களுக்கு லேட்டஸ்ட் சாங்ஸ் வந்து வேணும் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு தேவையான எல்லா சாங்குமே இருக்கும். ஸ்பாட்டிஃபை மாதிரியே தான் இருக்கும். இதுவும் ஸ்பாட்டிஃபைல இருக்க எல்லா சாங்ஸுமே வரும். இதில் குவாலிட்டியாக இருக்குது சாங்ஸு. இதுக்கு நீங்கள் ப்ரீமியம் பே பண்ண தேவையில்ல, எதுவுமே பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இப்போ ஒரு சாங் வந்து நீங்கள் ப்ளே பண்ணணுன்னா நீங்கள் எந்த சாங் வேணால் சர்ச் பண்ணி நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நான் உங்களுக்கு இந்த சாங் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்றத சொல்லித்தரேன். இப்போ வந்து ஒரு சாங் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த சாங் வந்து பக்கத்தில் 3 டாட் பட்டன் ஒன்று இருக்கும். அந்த 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ட்ராக்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த டவுன்லோட் ட்ராக் கொடுத்தீங்கன்னா போதும், இந்த சாங் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேலரியிலே டவுன்லோட் ஆகிருச்சோம். இப்போ நம்ம வந்து இந்த கீழே ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு பாருங்கள், 1ன்னு போட்டு அதில் போனீங்கன்னா டவுன்லோட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டவுன்லோட் சொல்ல போனீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ண சாங்ஸ்லாம் இதில் இருக்கும். இது ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து உங்களோட கேலரி உள்ளே வந்து சேவ் ஆகிடும். ஒருவேளை நீங்கள் வந்து ஆல்ரெடி ஸ்பாட்டிஃபைல க்ரியேட் பண்ண அந்த ப்ளேலிஸ்ட்டு ஃபுல்லாத்தையும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து இந்த 3வது ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளேலிஸ்ட்னு சொல்லிட்டு காட்டும். இதில் வந்து நீங்கள் ஸ்பாட்டிஃபைல லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்பாட்டிஃபைல க்ரியேட் பண்ண அந்த ப்ளேலிஸ்ட் எல்லாமே இதில் இருக்கும். இதில் வந்துட்டு அப்புறமா நீங்கள் வந்து எந்த ப்ளேலிஸ்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு டைட்டில் சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா எல்லா சாங்குமே செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆன அப்புறமா இந்த ஷார்ட் ட்ராக்ஸ் பக்கத்தில் வந்து ஒரு 3 டாட் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் சொல்லிட்டு காட்டும். அந்த டவுன்லோட் வந்து 60 சாங்ஸ் இந்த ஏரியாவில் இருக்குது. அந்த 60 சாங் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா அது ஷுவர் கேட்கும். அதை அக்செப்ட் கொடுத்துருங்க. அக்செப்ட் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிச்சிடும். எல்லாமே வந்து உங்களுக்கு கேலரி உள்ளே சேவ் ஆகிடும். இந்த வீடியோவோட ஸ்பான்சர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா பைமோட்டோ. இந்த பைமோட்டோட ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இந்த ஆப்பில் உங்களுக்கு ஷாப்பிங் பண்ணுறதுக்கு உங்கள் வீட்டுக்கு தேவையான நிறைய கிராசரி ஐட்டம்ஸ் வந்து நிறைய வந்து இதில் வந்து கிடைக்குது. குறைந்த விலையிலே வந்து இதில் கிடைக்குது. வெளியே கம்பேர் பண்ணுற ரேட்டை விட இதில் இருக்கிற ரேட்டு வந்து குறைவாகவே இருக்குது. இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற கிராசரி ஐட்டம்ஸ் சொல்லிட்டு மளிகை பொருட்கள் எல்லாமே வந்து நீங்கள் எப்போதும் யூஸ் பண்ணுற அதே பிராண்டோட பொருட்களே வந்து இங்கே வந்து விலை வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. அதனால் இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்குது. டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள்.